பிரேசிலின் கால்பந்து ஜாம்பவான் பீலேவின் உடல் அரசு மரியாதையுடன் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் அவரது சொந்த ஊரான சாண்டோஸில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சா பாலோ நகர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீலே கடந்த டிசம்பர் 29 மரணமடைந்தார். அவரது மறைவு செய்தி கேட்டு உலக கால்பந்து ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பீலே மறைவுக்கு பிரேசில் அரசு 3 நாள் அரசுமுறை துக்கம் அறிவித்தது. ரசிகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பீலேயின் சொந்த ஊரான சாண்டோஸ் நகரில் உள்ள விலா பெல்மிரோ மைதானத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டது. பிரேசில் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பீலே விளையாடிய உள்ளூர் சாண்டோஸ் அணியின் ஜெர்சி மற்றும் பிரேசில் அணியின் ஜெர்சி அணிந்தபடி ஏராளமான ரசிகர்கள் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். எங்கு பார்த்தாலும் 10 என்ற எண்ணுடன் பீலே பெயர் பொறித்த ஜெர்சி அணிந்த ரசிகர்கள் தான் காணப்பட்டனர். பிரேசிலின் புதிய அதிபர் லுலா டா சில்வா மைதானத்துக்கு வந்து பீலே உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருக்கு முன்னதாக தூய்மை பணியாளர்கள் வந்திருந்து பீலே உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிறகு பீலேயின் குடும்பத்தினர் முன்னிலையில் மதகுருவின் இறுதி பிரார்த்தனையுடன் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மூடப்பட்டது. பிறகு அந்த பெட்டி தீயணைப்புத்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டது. பிரேசில் நாட்டின் தேசிய கொடி போர்த்தப்பட்ட நிலையில் பீலேயின் 100 வயது தாய் வசிக்கும் வீட்டின் வழியே சாண்டோஸ் நகர சாலைகளில் பீலேயின் உடல் வைக்கப்பட்ட பெட்டி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்துடனேயே ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து சென்றனர். சாலையோரம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி நின்று மறைந்த பீலேவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பலர் கைதட்டி பாட்டு பாடி கண்ணீர் மல்க தங்கள் நாயகனை வழி அனுப்பி வைத்தனர். இறுதியாக சாண்டோஸ் நகரில் உள்ள கல்லறை மயானத்தில் அரசு மரியாதையுடன் பீலேயின் குடும்ப முறைப்படி அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.